ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபேக்ட் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேடா. ஓகே, நம்ம இப்போ எப்படி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் இப்போ சுற்றி இருக்கிற இடம் அப்படி நிறைய பேர் கிட்டே இருக்காங்க. நான் பேசுகிறது அவங்களுக்கு கேட்டு அவங்க வெளியே வந்துடக்கூடாது. அதனால் நான் பொறுமையாக தான் பேசுவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வாய்ஸை பூஸ்டப் பண்ணி போடுறேன். ஓகேவா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் வராத அளவுக்கு பார்த்துக்கிறேன். ஓகேடா. இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூமில், ஒரு நார்மல் வார்ட் ரூமில் ஒரு பேஷண்ட் படுத்திருக்காரு. அந்த பேஷண்ட் பேர் ஜான் ஜங்கோ. அவர் ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு படுத்துட்ருக்காரு. அவரை சுற்றிலும் நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. அவருடைய பாடியில் கனெக்ட் பண்ணியிருக்கு. அவர் பார்க்குறதுக்கு என்னமோ அட்மிட் ஆன மாதிரி இருக்கார். ஒரு மாதிரி ரொம்பவும் டயர்டாக படுத்துட்ருக்க அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான கிம் டேயோங் அவர்கிட்ட நிற்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, டேய் டேய் எழுந்திரிடா, எவ்வளோ நேரம்னா தூங்குவேன். ஐயா என்னத்தை தான் மாத்திரையை கொடுக்குறானுங்களோ, ஒரே ஒரு மாத்திரை தான் போடுறான், அதுக்கே ஆள் மாட்டேன். சே, எழுந்திரிடா ஜங்குக் எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் போயிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்குடைய காதுகிட்ட போயிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக் தான், டே கொஞ்ச நேரம் கம்முனிரு ப்ளீஸ், உன் வாழை சுருட்டிக்கிட்டு கம்முனிரு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். எவ்வளோ நேரம் தூங்குவேன்? டே நான் இங்கே அட்மிட் ஆகி ஒரு வாரம் தாண்டா ஆகுது. அதில் 3 நாள் நீ என்னை படுத்தின பாடுக்கு ஒரு வாட்டி கூட நான் தூங்கவே இல்லைடா. ப்ளீஸ் நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்ட்டு. நீ தூங்குறேன்னா உன் கனவுல பேயாக வருவேன், பரவாயில்லையா? இப்போயும் முன்னாடி அப்படி தாண்டா நின்றுட்டுருக்க. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா இரு. இந்த நர்ஸுங்களுக்கும் ஒன்றும் தெரியலை, யாராவது வந்து காப்பாற்றுங்களேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி டயர்டாக படுத்துட்ருக்கா. நம்ம டே என்ன பண்ணுறாரு, யாரோ ரூம்குள்ளே வரா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஸ் பண்ணுறாரு. பட் அந்த நேரம் பார்த்து அவருக்கு சுற்றா வேறு வந்துடுது. ஸோ அதே ரூமில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே நம்ம டே உள்ளே பூந்துற அந்த ரூம்குள்ளே ஒரு டாக்டர் என்ட்ராகிறாரு. உள்ளே வந்த வேகத்துக்கு நம்ம ஜங்குக்கை கொஞ்சம் நேரம் அப்படியே செக் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து அட்மிட் ஆகிறப்போ எப்படி இருந்தாரோ அதை விட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கார். ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு வைரல் ஃபீவர், அதனால தான் ரொம்ப முடியாமல் இருப்பார். இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்க நம்ம டாக்டரும் வந்து நம்ம ஜங்குக்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு இன்னமும் ரெஸ்ட்டு தேவை, சரியாக தூங்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் சரியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போக நம்ம ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டுருக்காரு. அந்த டாக்டர் கரெக்டாக போகிறதுக்கும் நம்மகிட்டே வந்து அந்த ரூம்குள்ளே திரும்பியும் நம்ம ஜங்குக்கிட்ட வராரு. இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட தான் வந்து என்ன சொன்னார், நான் தூங்கணுமா, தயவு செஞ்சு என்னை தூங்க விடுறா, ஏஞ்சி நடையேன், எனக்கு போர் அடிக்குது, வெளியே யாருமே இல்லை பேசுகிறதுக்கு, பீடியாட்ரிக் வார்டுக்கு போனேன், அங்கே போய் பார்த்தா சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடிட்டு வந்தேன், அப்புறம் பார்த்தா அதோடைய அம்மா அப்பாலாம் வந்து கூட்டின்னு போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலே ரொம்ப போர் அடிக்குதா, சீக்கிரமாக வெளியே போயிடலாம். ஐயோ அதுக்கு நான் சரியாகணும்டா. சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? தூக்கம் வேணும் அதானே? சரி தூங்கு, நான் பாடுறேன். ஆராரோ ஆரிராரோ. நீ நீ பாட வேணாம்டா ப்ளீஸ்டா, ப்ளீஸ் நீ பாடாத, என்னால் முடியல. 10 நிமிஷம் என் கண்ணை பாருடா, குடிகாரன் கண்ணு மாரி இருக்கு, ப்ளீஸ். சரி இப்போ நான் என்ன பண்ணணும், வாழை சுருட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த சேரில் போய்ட்டு உட்காரேன், அது போதும். இந்த சேரா? ஓகே உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் போய்ட்டு அந்த சேரில் உட்கார்றாரு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்பார். அமைதியாக உட்காந்துட்டு காலகை ஆடிட்டுருக்க
நம்ம ஜங்குக் அப்படியே அமைதியாக அப்போ தான் கண்ணை சிந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளாட நம்ம டே எழுந்திரிச்சு வந்து, ஜங்குக் என்ன நான் வெளியே போட்டா போ, தயவு செஞ்சு போ, வந்துடாத. இல்லை இல்லை, நான் வந்துடுவேன், ஒரு 10 மினிட்ஸ் வந்துடுவேன். எங்கே போகிற? நானா சும்மா சுற்றி பார்க்கலான்னு தான் போகிறேன். சரி போ. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேயும் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போயிட நம்ம ஜங்குக் நல்லா கண்ணை செஞ்சு தூங்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேயும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு காணும். அவன் வராத நேரம் தான் நான் தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்றாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறப்ப தனியாக தான் வந்து அட்மிட் ஆகிருப்பார். நம்ம ஜங்குக்குன்னு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நம்ம யூங்கி மட்டும்தான். அவரும் வந்து இப்போ அவர் வேலையில் இருக்கனால நம்ம ஜங்குக்கு கூட இருக்க முடியல. பட் என்னைக்காவது முடியும்னா வந்து பார்த்துட்டு போவார் நம்ம ஜங்குக்கை. அதுவும் இல்லாமல் நம்ம ஜங்குக்கோடைய அம்மா அப்பா எல்லாருமே வந்து பூசனில் இருக்காங்க. நம்ம ஜங்குக் வந்து சியோலில் இருக்கார். அவர் தனியாக தான் இருந்து வேலை பார்த்துட்டு அவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம டேவை அவருக்கு எப்படி தெரியும்னா, அட்மிட் ஆன 2 நாளில் நம்ம டே ரேண்டமாக நம்ம ஜங்குக்குடைய ரூம்குள்ளே வந்திருப்பார். நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஜங்குக்கு பேச்சு கொடுக்க ஆரம்பித்தா நம்ம ஜங்குக்கு ஒரு பேச்சு துணை மாதிரி ஆகிடும். நம்ம டேக்கும் நம்ம ஜங்குக் கூட பேசுகிறதுக்கு ஃபன்னாக நல்லா பிடிச்சிருக்கும். ஏன்னா நம்ம டே ஒரு லொட வாய். அவர் பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கு வந்து நல்லா கேட்பார். ஸோ அதனால் நம்ம டேக்கும் வந்து நம்ம ஜங்குக் கூட பேசுகிறதுக்கெலாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட போக போக அவருடைய ஒரிஜினல் வாழ்த்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்றாரு நம்ம ஜங்குக் கிட்ட. நம்ம ஜங்குக்கை தூங்க விடாமல் அவருடைய ஆதிகாலத்து கதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கும் அது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிருவார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கும் கொஞ்சம் வெறுப்பாயிடும், தூங்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டே அமைதியாக இருக்கிறதுனா நைட்டு மட்டும்தான் அமைதியாக இருப்பார். மற்ற நாளெலாம் ஃபுல்லாக லபலபான்னு பேசிகிட்டே இருக்க நம்ம ஜங்குக் இப்படி தான் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ நம்ம டேவை துரத்தி விட்டு படுத்து தூங்கிடுவார். ஸோ இதே மாதிரி தான் நம்ம டேவை அப்படியே வெளியே துரத்தி விட்டு நம்ம ஜங்குக் நல்லா தூங்கிட்டுருக்க நம்ம டேவை காட்டுறாங்க. நம்ம டே நிம்மதியாக வெளியே எங்கெங்கேயோ சுற்றிட்டுருக்காரு. அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு வார்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வார்டில் ஒரு பேஷண்ட்டை வென்டிலேஷனில் வச்சுருக்காங்க. அதாவது செயற்கையாக உயிர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரூம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அது பார்க்க ஐசியூ மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்க டோர் ஓப்பன் ஆகிடுது. ஸோ பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த ரூமே ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அநியாயத்துக்கு ஸ்டெரைல்டாக இருக்குது. அதாவது க்ளீனாக இருக்குது. இப்போ அப்படியே அந்த பேஷண்ட்டுக்கு கிட்ட போய் பார்த்தா அந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கார். டக்குன்னு அந்த ரூம்குள்ளே யாரோ வரா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாருன்னா ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போது உள்ளே வந்தவங்க வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போக நம்ம டேவும் இதுக்கப்புறம் இங்கே நின்னா பெரிய ஆஃபீஸர்ஸ் யாராவது வந்தால் திட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்கா கூட அந்த பேஷண்ட்டை திரும்பி பார்த்துட்டு நம்ம டே பாட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டாரு. அவருக்கு ஏன் சரியாக அடையாளம் தெரியலன்னா, அந்த பேஷண்ட்டுடைய ஃபேஸில் அந்த மாஸ்க்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ஏர்வே மாஸ்க்கு, அதுக்கப்புறமேட்டு வென்டிலேஷன் டியூபு, அது அந்த தலைக்கு வந்து கேப் போடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டேக்கு தெளிவாக ஃபேஸ் தெரியல. இருந்தாலும் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வருது அவருக்கு. அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டாரு. கொஞ்சம் நேரம் ஆகிடுது. அந்த இடத்துல ஃபுல்லாக அந்த ஹாஸ்பிட்டல்லையே சுற்றிட்டுருக்காரு. ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து காரிடோர்லாம் சுற்றிட்டுருக்காரு. இப்போ அப்படியே நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஜங்குக் தூங்கினதெல்லாம் போதும், போய் எழுப்பி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜாலியாக அப்படியே குதிச்சு அப்படியே நம்ம ஜங்குக்குடைய ரூம்குள்ளே வர பார்த்தா நம்ம ஜங்குக் வந்து உண்மையிலேயே நல்லா தூங்கிட்டுருக்காரு. நம்ம டேவும் வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கானே, டிஸ்டர்ப் பண்ணியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ அப்படி நம்ம ஜங்குக் தான் அந்த பெட்ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு ஒரு பக்கமாக திரும்ப அவருடைய நெத்தியில் இருக்க ஒரு முடி அவருடைய கண்ணுக்கு மேலே வந்து விழுது. நம்ம ஜங்குக்குடைய கண்ணுக்கு மேலே. இப்போ அப்படியே நம்ம டே தான் பொறுமையாக போயிட்டு அந்த முடியை ஆட்டாமல் பொறுமையாக அந்த முடியை தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய காது பின்னாடி லைட்டாக ஒதுக்கி விட்டுற நம்ம ஜங்குக் நிம்மதியாக தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஆகிடுது. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக் சாப்பிட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆனால் நம்ம ஜங்குக் எழுந்திக்காமல்
தூங்கிட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம டே தான் ஜங்குக் ஜங்குக் சொல்லிட்டு எழுந்துரி, சாப்பிட்லையா நீ? சாப்பிட்ணுமா? டே லூஸு மாதிரி பேசி என்னை டென்ஷன் படுத்தாதடா. இப்போ தானடா ரூமை விட்டு போனேன். நான் ரூம் விட்டு போகிறப்ப மணி 2, இப்போ மணி நைட்டு 8 மணி ஆகுது. எழுந்துரு. எவ்வளோ நேரம் தூங்குவேன்? நானும் போனால் போதும்னு விட்டா ரொம்ப தான் தூங்கிட்டுருக்க. நேற்று இந்த நேரம்லாம் நம்ம செஸ் விளையாடிட்டு இருந்தோம், தெரியும்ல? சரிடா, எழுந்திக்கிறேன். சாப்பாடுங்கன்னு என்ன கேட்டால் வரும். வாங்கிட்டாவது வந்திருக்கலாம்ல. நான் ரூம்குள்ளேயே தான்ப்பா இருந்தேன். ரூம்குள்ளே தான் இருந்தியா? எப்படிடா அடங்கி இருந்த? தெரில, உன்னை பார்த்தேன் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன். சரி கொஞ்ச நேரம் தூங்கட்டும், போனால் போதும்னு சொல்லி விட்டேன். இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்க போல் பார்க்க. ஓகே தான். இதுக்கப்புறம் ஓகேவாக இருக்க மாட்டேன். இன்றைக்கி நைட் நீ தூங்க போகிறது இல்லை. டே நோ, எனக்கு இன்னும் தூக்கம் வருது. நான் சாப்பிட்டு மாத்திரையை போட்டு தூங்க போகிறேன். இங்கே பாரு ஜங்குக், ஒரு உடம்புல வியாதி வருதுன்னா அந்த வியாதி எப்படி தெரியுமா வெளியே போகும்? மருந்து போட்டு தூங்குறதுனால கிடையாது, தூங்குறப்ப வர வேர்வையினால தான் வெளியே போகும். ஸோ நீ என்ன பண்ணுறனா, தூங்க போகிறதில்ல, என் கூட சேர்ந்து ஜாலியாக வெளியே நடந்து வர போகிற. அப்போ உனக்கு வேர்க்கும், உடம்பெல்லாம் சரியாக போயிடும். ஓகே? நோ, நாட் ஓகே. வானான்ட்டு ப்ளீஸ், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் தூங்க தான் போகிறேன். என்ன ஜங்குக் இப்படி பண்ணுறியா நீ? என்னடே உனக்கு தூக்கமே வரலையாடா? வரும், எனக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு வரும். ஜங்குக் உனக்கு ஒன்று தெரியுமா? நான் இன்றைக்கி தெரியாமல் ஐசியூக்குள்ளே போயிட்டேன். அங்கே ஒரு பேஷண்ட்டை ரொம்பவும் செக்யூராக வச்சுருந்தாங்க. எப்படின்னா, நிறைய மிஷின்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது. அந்த மிஷின்லேருந்து டியூப் அவருடைய வாய்க்குள்ளே போகுது, மூக்குக்குள்ளே போகுது. பத்தாததுக்கு ஏர்வே மாஸ்க் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. யாருன்னான்னு தெரில. பேஷண்ட் யாருன்னு பார்க்க வேண்டியது தானே? தெரியலையே தான். எனக்கு என்னமோ அந்த பேஷண்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு. அப்போ அங்கேயே போர்டு இருக்குமேடா, பேஷண்ட்டோடைய நேம் ஏஜ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. அதை பார்க்க வேண்டியது தானே? நினச்சேன், மறந்துட்டேன். நிறைய பேர் அங்கே உள்ளே வந்துட்டு போயிருந்தாங்களா, மாட்டிக்க போகிறேன்னு வெளியே வந்துட்டேன். திருட்டுத்தனமாக போனியா? உனக்கு வேறு வேலையே இல்லட்டே. சரி விடு. சரி இன்னைக்கு நைட் நீ வெளியே வர, ஓகேவா? சரி, எனக்கும் போர் அடிக்குது. ஓகே, குட் பை. ஓகே, இந்தா உனக்கு சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். கை கழுவிட்டு ரெடி ஆயிரு, சாப்பிட்ற, கிளம்புறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் அப்படியே சும்மா பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த வார்ட் நர்ஸ் வந்து நம்ம ஜங்குக்கு அந்த சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஜங்குக்கும் சாப்பிட்டு முடிக்கிறாரு, நம்ம டேக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி. சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம டே கூட ஒரு நைட் வாக், அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே, அந்த ஹாஸ்பிட்டல் காரிடோர்லேயே 2 பேருமா சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி நடக்க விடுவாங்க. ஏன்னா பேஷண்ட்டுக்கு வந்து எப்போவுமே மொபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைட் ரைல்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு, பேஷண்ட் அதை பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா, அவர் இருக்கிறது அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார். நம்மகிட்டே என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கும் பொறுமையாக இறங்கி அழகாக அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஓரமாக 2 பேருமா பேசிக்கிட்டு நடந்து போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து நடந்தே கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட ஆக போகுது. அவருடைய கால் எல்லாமே வந்து அப்படியே ஒரு மாதிரி சோராக இருக்குது. அதாவது மரத்து போன மாதிரி ஆகிடுது. பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காரு நம்ம ஜங்குக். அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது நம்ம டே தான், ஜங்குக் இந்த ரூம் தான் சொன்னேன், இந்த பேஷண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு
நம்ம ஜங்குக்கிட்ட அந்த ரூமை வந்து காட்டி கொடுக்க, அந்த பேஷண்ட்டுடைய ரூமை காட்டி கொடுக்க, நம்ம ஜங்குக்கும் வந்து யார்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி ரவுண்டு இருக்கும் இல்லையா, மற்ற இடம் எல்லாமே பிளர்ராக இருக்கும், அந்த ரவுண்டு மட்டும் கிளியராக இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து லைட்டாக எட்டி பார்க்குறாரு. பார்த்தா உள்ளே வந்து படுத்திருக்க பேஷண்ட்டை நம்ம ஜங்குக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. ரிஸ்க் எடுத்து உள்ளே போகிறாரு. அந்த மாதிரி போகக்கூடாது, பட் இருந்தாலும் போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா உள்ளே ஒரு நர்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அவங்க நம்ம ஜங்குக்கே ஒரு பேஷண்ட்டு. நம்ம ஜங்குக்கை பார்த்ததும், சார் இங்கே என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை, இது தெரிஞ்சவங்க, அதான் பார்க்கலான்ட்டு. இவரை உங்களுக்கு தெரியுமா? ஆ, இவர் இங்கே 3 months தான் இருக்கார். நீங்கள் இங்கே வந்து 1 week தானே ஆக போகுது. 3 months-ஆ? என்னாச்சு? ஆக்சிடெண்ட்டில் கோமாக்கு போயிட்டார். அவராக ரெஸ்பிரேட் பண்ணுறாரு, பட் இருந்தாலும் வெண்டிலேஷனில் வச்சுருக்கோம். ஓ, இப்போது ஓகேவா? மானிட்டர் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஓகே தான். அவராக நினச்சாருன்னா கண்டிப்பாக அவரே திரும்ப நினைவுக்கு வரலாம். அது வரைக்கும் அன்கான்ஷியஸில் தான் இருப்பார். நம்ம பேசுகிறது எல்லாமே அவருக்கு கேட்கும். ஓ, பேஷண்ட் பேர் என்ன? கிம் டேயோங். என்னது? கிம் டேயோங். ஏஜ் 23. 23-ஆ? எங்கேருந்து வந்திருக்காங்க இந்த பேஷண்ட்? ஆக்சுவலி இவங்களுக்கு விசிட்டர்ஸ் யாருமே இல்லை. கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறப்போ ஒரு 2 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களையும் காணோம். அவங்க ரிலேஷன்ஷிப் கூட என்னன்னு தெரியல பேஷண்ட்டோட. இவங்களுக்கு விசிட்டர்ஸ் யாரும் இல்லை சார். ஆனால் இவங்களோட ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா இவங்க பூசன்லேருந்து தான் வந்திருக்காங்க. பூசனா? பேஷண்ட்டை பார்க்கலாமா? கொஞ்சம் இருங்க. இல்லை, எனக்கு வேண்டி நீங்கள் அந்த மாஸ்க்கெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டாம். இல்லை சார், நான் இங்கே வந்திருக்கிறதுக்கே காரணமே அந்த ஏர்வே மாஸ்க்கை மாற்றுறதுக்கு தான் வந்தேன். இதனுடைய டெய்லி ரொட்டீன். நான் எப்போவுமே மாற்றிட்டு தான் இருப்பேன். மாற்றுற நேரம் நீங்கள் ஃபேஸை பார்த்துக்கோங்க, தெரிஞ்சவங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? சரி, நீங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டு நான் அந்த சிஸ்டரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேஷண்ட்டுடைய ஃபேஸ் மாஸ்க், அதாவது அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. பேஷண்ட் வந்து ரெஸ்பிரேட் பண்ணுறாங்க, பட் திடீர்னு டக்குன்னு அந்த ரெஸ்பிரேஷன் நின்றுது. அந்த மாஸ்க் வச்சதும் திரும்பியும் நார்மலாக அந்த வெண்டிலேட்டர் மூலமாக பேஷண்ட் வந்து ரெஸ்பிரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வெண்டிலேட்டரில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு சிலது வந்து என்னென்னா, பேஷண்ட் வந்து சுவாசிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எப்போ டக்குன்னு ப்ரீத் நிற்கிதோ அதை சென்ஸ் பண்ணிவிட்டு இது இந்த இடத்துலேருந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும், ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பட்ட வெண்டிலேட்டர் தான் அது, அந்த ஆட்டோ சென்சார் மாதிரி அது. ஸோ இது வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்க அந்த சிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணதும் நம்ம ஜங்குக் செம்ம வைட் ஐஸு. அந்த பேஷண்ட்டை பார்த்து அடுத்த செகண்ட் நம்ம டேவை தான் திரும்பி பார்க்குறாரு. நம்ம டேவே அள்ளுக்கிழமை நின்றுட்டுருக்காரு. யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டை குழம்பி நின்றுட்டுருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கையும் நம்ம டேவையும் நம்ம ஜங்குக்குடைய வார்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக் பெட் மேலே உட்காந்துட்ருக்காரு. நம்ம டேவும் நம்ம ஜங்குக் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், டே என்ன அது? எனக்கே தெரியல ஜங்குக், அது நான் தான். ஆனால் எப்படி? உனக்கு ட்வின் யாராவது இருக்காங்களா என்ன? இல்லை ஜங்குக், அப்படிலாம் இல்லை. நானே ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன். எப்படி எனக்கு? வாய்ப்பே இல்லை. ஜங்குக், எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரிஞ்சு அது நான் தான் நினைக்கிறேன். அப்போ இங்கே உட்காந்துட்ருக்கிறது நான் பேயா? தெரியல ஜங்குக், ஆனால் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. என்னது? எனக்கு ஒரு 4 months முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஆக்சிடெண்ட்டா? ஆமாம், ஷாப்பிங் போயிட்டு வரும்போது ரோட்டை தெரியாமல் க்ராஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நான் எப்படி க்யூர் ஆனேன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். எதுக்கு இருக்கேன்னு தெரியாமலே இருக்கேன். ஆனால் எப்படி சங்கு, ஹவ் இஸ் பாசிபிள்? டேய், அதையும் இதையும் போட்டு மண்டையில் குழப்பிகிட்ருக்காத. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் ஆனால் சங்குக்கு அது வந்து அப்போ என்ன இங்கே உட்காந்துருக்குது உன்னுடைய சோல்னு சொல்கிறியா? இருக்கலாம் இல்லையா? எப்படி தெரியல சங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேவே மண்டை குழம்பு உட்காந்துட்ருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ரூம்குள்ளே ஒரு சிஸ்டர் வராங்க. நம்ம ஜங்குக்கு வந்து அந்த வைட்டல்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செக் பண்ண வேண்டிய நேரம். நம்ம ஜங்குக்கு வந்து பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. நம்ம டே பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காரு. அந்த சிஸ்டர் அவங்க பாட்டுக்கிட்டு வந்து நம்ம ஜங்குக்கிட்ட மட்டும் பேசிவிட்டு அவருக்கு மட்டும் வைட்டல்ஸை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம டே பக்கத்தில் உட்காந்துருக்கதான் அவங்க கண்டுக்க கூட இல்லை. நம்ம ஜங்குக்கு செம்ம டவுட் ஆகுது. இப்போ உடனே டக்குன்னு நம்ம ஜங்குக்கு தான், எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். இந்த ரூமில் வேறு யாராவது இருக்காங்களான்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? ஏன் சார், என்னாச்சு? இல்லை, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, யாரோ இருக்கா மாதிரி, அதனால தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜங்குக்கை தாண்டி போய் அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, உள்ளே யாரும் இல்லை. அப்படியே இந்த சைடில் போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கோடைய திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும். அந்த கபோர்டில் வச்சுருப்பாங்க. அந்த கபோர்டையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அதுலேயும் யாருமே இல்லை. இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு, சார் இங்கே யாரும் இல்லை உங்களை தவிர, ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல, மேபி கேமரா இருக்குது அதனால் உங்களுக்கு அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம அப்படியே வைட் ஐஸில் நம்ம ஜங்குக்கை பார்க்க, அப்போ நான் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? ஆனால் நீ என் கண்ணுக்கு தெரியலையே. ஆனால் இல்லை ஜங்கு, அவங்க கண்ணுக்கு நான் தெரியல, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நான் இருக்கேன்னு அவங்க கை காட்டணும்ல. கரெக்டு தான். ஆனால் ஜங்குக்கு எனக்கு இப்போ புரியுது. என்ன புரியுது? நான் கீழே குழந்தைங்களோட போய் விளையாடும் போது குழந்தைங்க யாருமே எனக்கு கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க கண்டுக்குன்னா தெரியல. எனக்கு தான், நான் தான் அவங்க கூட விளையாடிட்டு இருந்திருக்கேன், அவங்க என் கூட விளையாடவே இல்லை. நான் காரிடோரில் நடக்கும்போது ஒரு வார்டுக்குள்ளேயும் போகும்போது வரும்போது அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. என்னை யாருமே பார்க்கல, நான் தான் எல்லாரையுமே பார்த்தேன். நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, திருட்டுத்தனமாக போயிட்டு வந்துட்டேன்னு நினச்சிக்கிட்டேன். அவங்கக்கிட்ட மாட்டாமல் இருந்தேன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவங்க யாருக்குமே நான் கண்ணுக்கு தெரியல, அதுதான் உண்மை. அப்போ நான் பேயா? பேய் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கும்? ஐ மீன் மனுஷனை மாதிரி இருக்கும். சங்கு தங்கு ஸ்லிப் ஆகிடுச்சிட்டே. அப்போ நான் அழகாக இருக்கேனா? தங்கு ஸ்லிப் ஆகிடுச்சின்னு சொன்னேன். ஒத்துக்க மாட்டேங்கிறானே. இது நான் அப்போ ஒரு ஆத்மானா எனக்குன்னு தனி சக்தி இருக்கும் இல்லையா, பொருளை நவுத்துற மாதிரி செவத்துக்குள்ளே போடுற மாதிரி, அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லையா? இரு நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜங்கு குடிக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சுருக்க ஒரு தண்ணி பாட்டிலை எடுத்து அவருக்கு முன்னாடி ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு அதை அப்படியே நவுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு நம்ம டே. இப்போ உடனே நம்ம ஜங்கு தான், அதெல்லாம் எதுவும் நடக்காது, நீ ட்ரை பண்ணாத. இல்லை சங்கு, இத்தனை நாள் நான் ஆத்மான்னு தெரியாமலே நான் சுற்றிட்டு இருந்திருக்கேன். இப்போ தான் நான் ஒரு ஆத்மா நம்புகிறேன்ல, என்னால் நவுத்த முடியுதான்னு பார்க்குறேன். அந்த டேபிள் கிட்டே இருக்கிற பாட்டிலை நவுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, விளையாட்டுத்தனமாக கண்ணை மூடிக்கிட்டு இந்த குழந்தைங்கள்லாம் இந்த ஜீபூம்பா சொல்லி விளையாடிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அவர் பண்ண அவர் அந்த பாட்டில் பறக்குது. அந்த பாட்டில் பக்கத்துலேயே இருக்கிற டிஷ்யூ பேப்பர் பறக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டு பறக்குது, பென்னு பறக்குது. இதெல்லாம் பறந்துட்டுருக்க நம்ம ஜங்குக் தான், டே ஒரு நிமிஷம் வாயை மூடிட்டு நீ என்ன பண்ணி வச்சுருக்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே கிட்ட ஒரு மாதிரி ஷாக்கிங்காக சொல்ல, நம்ம டேவும்
அட என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த ரூமே ஒரு அலங்கோலமாக இருக்குது. நம்ம கையை ஆட்டினத்தில் எல்லாம் அங்கங்கே பறந்து கிடக்குது. நம்ம அதை பார்த்துட்டு, இதெல்லாம் நானா பண்ணேன்? ஆமாம், நீ தான் பண்ணிகிட்ருக்க. கொஞ்ச நேரம் உன் கையை காலை வச்சுட்டு சும்மா இரு. உங்ககிட்ட எந்த பவரும் இல்லாதப்பயே என் தாக்கறத இப்போ இது வேறையா? ஜங்கு ஜங்கு எனக்கு பவர் இருக்குடா. நான் சூப்பர் பவர், நான் சூப்பர்மேன்டா. ஸ்பைடர் மேனு போய்ட்டு வாழை கொடுப்போம். ஜங்கு என்னடி இப்படி சொல்லிகிட்ருக்க? நான் நான் உன்னோடைய ஃப்ரெண்ட். நான் ஒரு சூப்பர்மேன் பவர்லாம் வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோ. அப்போ நான் ஒரு ஃபேமஸ்டா. இங்கே பாரு, இது நீ உன்னுடைய சோல் வெளியே வந்துச்சுன்னா சோல் வாழ்கிறதுக்காக இந்த யூனிவர்ஸை ஹெல்ப் பண்ணும். அப்படி ஹெல்ப் பண்ணுறது தான் உனக்கு கொடுத்துருக்கேன் இந்த பவர். இதை நீ ராங்காக யூஸ் பண்ணனா அந்த யூனிவர்ஸை எடுத்துக்கோ, உன்னையும் சேர்த்து தூக்கிக்கும். ஸோ மூடிக்கிட்ட உன் பாடிக்குள்ளே எப்படி போகிறதுன்ற வேலையை பாரு. ஜங்குக்கு எனக்கு ஒரு கேள்வி. இதுலேயும் டவுட்டா? சொல்லு. என்ன? இல்லை, உன் கண்ணுக்கு முன்னாடி ஆவியாக ஒருத்தன் நின்றுட்டுருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு பயம் இல்லையா? இல்லை. ஏன்னா உன்னை நான் கடந்த 4 நாட்களாக பார்த்துட்ருக்கேன். உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். அதையும் தாண்டி நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? ஜங்குக்கு என்ன வேணால் நீ கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னது? சும்மா சொன்னேன், அப்படியே சீரியஸாக எடுத்துப்பியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அப்படியே நம்ம ஜங்கை போட்டு அப்படியே வாட்டி எடுத்துகிட்ருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற பவர் என்னென்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காரு. நம்ம அவர்கிட்ட உண்மையிலேயே பவர் இருக்குன்றத யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி அவர் ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணிகிட்டு இருந்த வரைக்கும் அவர் ஹியூமனாக இருந்தார். எந்த செவத்துக்குள்ளேயும் போட முடியல. இவர் பண்ணுற அட்டூழியத்தெல்லாம் எல்லாரும் பார்த்து இவரை திட்டுவாங்க, துரத்துவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் மறந்து வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனால் உண்மையிலே இவர் தான் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் இருந்திருக்காங்க. அது இவருக்கு தெரியல. ஸோ ஒரு நார்மல் ஹியூமன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்மகிட்ட இருந்திருக்காரு. ஆனால் நம்மகிட்டக்கு எப்போ தான் ஒரு சோல் அப்படின்றது தெரிய வந்ததும் அவர்கிட்ட எதனா ஒரு பவர் இருக்கா அப்படின்றத செக் பண்ண போய் அவர்கிட்ட இத்தனை பவர்கள் இருக்குது. அதாவது அவரால் தொடாமல் திங்ஸை நவுத்த முடியுது, பத்தாததுக்கு பறக்க வைக்க முடியுது, செவத்துக்குள்ளே அவரால் போக முடியுது, ஒரு இடத்துல இருந்து டக்குன்னு இன்விசிபிள் ஆக முடியுது. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியல. அதாவது இந்த இடத்துலேருந்து மறைஞ்சி அந்த இடத்துக்கு போவாங்கள்ல, அதாவது டெலிபதின்னு சொல்லுவாங்க, அந்த விஷயத்த அவரால் பண்ண முடியல. அவர் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு, ஆனால் பண்ண முடியல. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட அவர்கிட்ட இருக்க எல்லா பவர்ஸையும் காட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஜங்கு, சரிடா மூடு, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் படுக்கிறதுக்கு போய்ட்றாரு. இப்போ ஒன்று நம்ம தான் ஜங்குக், எனக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா ப்ளீஸ்? என்ன? நான் சீரியஸாக பேசுகிறேன், ப்ளீஸ் என்னை பாரு. சொல்லு. உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, நானே ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன்னு. எனக்கு ஏஜும் ஆயிடுச்சு, 23. உனக்கு 25. நான் சரியாகி வந்ததுக்கப்புறமேட்டு என்னை டேட்டிங் கூப்பிட்டு போறியா? இத்தனை வருஷத்தில் நான் ஒரு தடவை கூட டேட்டிங் போனதே இல்லைடா, ப்ளீஸ். டேட்டிங் யாரெலாம் போவாங்கன்னு தெரியும்ல? தெரியும். மேரேஜ் ஆன கப்புள்ஸ், மேரேஜ் ஆக போகிற கப்புள்ஸ், பத்தாததுக்கு ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற லவ்வர்ஸ் எல்லோரும் போவாங்க. அப்புறம் எதுக்கு நான் என்ன கூப்பிட்டு போய் சொல்கிறேன்? நானும் டேட்டிங் போகணும் ஜங்கு, ஆனால் எனக்கு இங்கே இருக்கவங்க யாரையுமே தெரியாது. ஆர்ஃபனேஜில் இருக்கிற 2-3 பசங்க கூட தான் நான் பேசுவேன். நான் வாழுத்தனமாக இருக்கனால யாரும் என்கிட்ட அதிகமாக பழக மாட்டாங்க. நீ மட்டும்தான் என் கூட நிறைய நேரம் பேசியிருக்க. நான் பேசுகிறது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டிருக்க. நான் கேட்குற சின்ன சின்ன விஷயங்களை எனக்காக நீ பண்ணியிருக்க. நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட ஜங்கு.
நீ என்னை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தோணுது. அதான் நான் சரியாகி வந்ததுக்கப்புறமேட்டு என்னை டேட்டிங் கூப்பிட்டு போறியா? எப்படி கேட்குறியே? கூப்பிட்டு போக மாட்டியா? போகலாம். நிஜமா? நிஜமா? அப்போ நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல? அதெல்லாம் நீ சரியாகி வரும்போது நான் சொல்கிறேன். சரி. இப்போ தூங்கு. உன் கூட படுத்துக்கிட்டா? என்னடா வித்தியாசமாக நடந்துக்கிற? தெரியல சுங்கு, எனக்கு என்னமோ உன் கூட க்ளோஸாக இருக்கணும்னு தோணுது. ஃப்ரெண்டுன்றதை தாண்டி க்ளோஸாவா? அந்த மாதிரி இல்லை, உன்கிட்டயே இருக்கணும் போல தோணுது. ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. சரி பா. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கிட்டேயே ஏறி படுத்துக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் நல்லா தூங்கிட்டுருக்காரு. நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்து தூங்குறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக நம்ம டே நல்லா தூங்கிட்டுருக்காரு நிம்மதியாக. நம்ம ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு எழுந்திக்கிறாரு. அது ஒரு சிஸ்டருடைய குரல்னால எழுந்திக்கிறாரு. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான் அந்த சிஸ்டரை பார்த்ததும் எழுந்திரிச்சு உட்கார நம்ம டேவை எழுப்பிடக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கார். இப்போ அந்த சிஸ்டர் தான் நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு, மிஸ்டர் ஜியான் ஜங்குக், நான் தான். உங்களுக்கு டிஸ்சார்ஜ் எழுதியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம். டிஸ்சார்ஜா? சரி, தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. உங்களுடைய திங்ஸ் எதுனாவது பேக் பண்ண வேண்டியது இருக்கா? நான் பண்ணட்டுமா? இல்லை, நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர். தேங்க்யூ. சரிங்க சார். அப்புறம் உங்களை பார்க்குறதுக்கு யாருமே வரவே இல்லை. யார் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க? கேப் எதுனாவது புக் பண்ணணுமா? இல்லை, என் ஃப்ரெண்டு இருக்கான், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன். எதுனாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதோ அங்கே ஃபோன் இருக்குது, அது நேராக என்னுடைய டேபிளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணிங்கன்னா நான் உடனே வருவேன். சரிங்க சிஸ்டர். ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் அந்த ரூமை விட்டு போயிடுறாங்க. நம்ம டேவை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்பவும் பொறுமையாக எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவருடைய காலையில் வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க நம்ம டே தான் இப்போ அப்படியே பொறுமையாக எழுந்திக்கிறாரு. சோம்பல் முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு எங்கேன்னு சுற்றி பார்த்தா நம்ம ஜங்குக் பக்கத்தில் ஒரு சேரில் உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்குடைய பெட்டு மேலே நம்ம டே படுத்து தூங்கிட்டுருக்காரு. இப்போ வந்து நம்ம ஜங்குக் தான், நல்லா தூங்குனியா? நல்லா தூங்கினேன். பரவாயில்லையே, இந்த பெட்டும் நல்லா மெத்தன்னு தான் இருக்குது. இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா ஜங்குக்? ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க பின்னாடி அடிப்பாங்க. ஓ ஓ ஓகே, சரி விடு. எனிவேஸ், குட் மார்னிங் பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? நீ தான் என்னை டேட்டிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னல, அப்போ நீ என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தானே? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எதை வச்சு என்ன பிடிச்சிருக்கு உனக்கு? நான் தான் சொன்னேனே, நான் பேசுகிறது எல்லாத்தையும் நீ கேட்குற, என்னை திட்டுற, அதே சமயம் என்னை பார்த்துக்கிற. இந்த 4 நாளில் இதெல்லாம் போய் கவனிச்சிட்டியாட்டி? அந்நேரத்துக்கு என்ன சொண்டா இருக்கியே? ஏன் நீ நல்லவன் இல்லையா என்ன? அப்படி கிடையாது. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாது, புரியுதா? ஏன் ஜங்குக், நீ எதனாவது யாரையாவது நம்பி பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டியா என்ன? இல்லை. அப்புறம் எனக்கு இதை அட்வைஸ் பண்ணுறேன். நான் யாருன்னே தெரியாமல், என்னை பற்றி கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாமல், நான் சொன்னதை மட்டும் வச்சு நம்பி தானே நீ என்கிட்ட பேசின, பழகுன, உன்னுடைய லைஃப் பற்றிலாம் சொன்ன. அப்புறம் நீ மட்டும் என்னை நம்பலையா என்ன? ட்ரூத்துன்றது எல்லா இடத்துலையும் இருக்காது. அதே மாதிரி தான் ட்ரஸ்ட்டும், அதுவும் எல்லா இடத்துலையும் இருக்காது. ஒரு சில இடத்துல நம்ம அதை வைக்கணும். அப்போ தான்
வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் உன்னை நம்பி அப்படி என்ன டைம் வாழ்க்கையில் முன்னேறிட்டேன். ஏய், உனக்கு ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்கேன். ஃபினான்ஷியலி, பேசிக்கலி, ஃபிசிக்கலி எல்லாத்துலேயும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படியா? வேணும்னா பாரு, உனக்கு தண்ணி வேணுமா, இரு இதோ தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் அந்த டேபிளில் தண்ணி அந்த கிளாஸ் இருக்குது, அது அவருடைய பவரை யூஸ் பண்ணி நம்ம ஜக்கு கூட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்து, எடுத்துக்கோ, எப்படி டெக்னாலஜியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கே பார்த்து நம்ம டே சொல்ல, நம்ம டேவோ சிரிச்சிட்றாரு, நம்ம ஜங்குக்கும் சிரிச்சிட்றாரு. இப்போ அப்படியே அந்த தண்ணி எடுத்து நம்ம ஜங்கு குடிச்சிட்டு அந்த கிளாஸை கீழே வைக்க, இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான், டே இன்றைக்கி நான் டிஸ்சார்ஜ் ஆகுறேன். டிஸ்சார்ஜ் ஆகுறியா? என் பாடி இங்கே இருக்குது, நான் மட்டும் எப்படி உன் கூட வரது சொல்லு? நீ எங்கேயும் வர வேண்டாம், இங்கேயே வரு. நான் போயிட்டு என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வருவேன். எனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வருவியா? என்னது? இந்த டேக்கு கிடையாது, இது டேவோடைய சோல், டேவோடைய பாடி இருக்குல்ல, அந்த பாடிக்கு எதனாவது வாங்கிட்டு வருவேன். சரி, நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஸ்ட்ராபெரி எடுத்துகிட்டு வரியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓ, பசிக்குதா? சோலுக்கு பசிக்குமா? தெரியல, சாப்பிடணும் போல இருக்கே. ஆனால் உனக்கு எதுவுமே இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நீ அன்கான்ஷியஸாக இருக்க. நான் எப்போ கான்ஷியஸ் ஆவேன்? இங்கே வாயாடிட்டு இல்லாமல் அங்கே போய்ட்டு உன் பாடியோட சேர பாரு. நீ போயிட்டு வா ஜங்கு, அந்த வேலையை அப்புறம் பார்க்கலாம், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஏய், என்ன காலம்பெல்லாம் இப்படியே இருக்கலாம்னு நினச்சியா நீ? அப்படி இல்லை, நீ இருக்கும்போது நான் மற்ற வேலையை பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் ஆழ்த்துணை இருக்கா மாதிரி கொஞ்சம் 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 கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு ஹரிபரியாக எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறாரு. ப்ளஸ் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான நம்ம யூங்கிக்கும் வந்து கால் பண்ணி வர சொல்லிடுறாரு. இப்போ வந்த வேகத்துக்கு நம்ம யூங்கி வந்து அந்த லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே காரில் கொண்டு போய் வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரூமுக்கு வர, நம்ம ஜங்குக்கு தானே நின்று பேசிகிட்டு இருக்காரு. அதாவது நம்ம டேக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, நம்ம யூங்கிக்கு வந்து கண்ணுக்கு தெரியல. ஸோ நம்ம டே வந்து சீக்கிரமாக வா, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஜங்குக்கும் சரி சரி நீ இங்கே இரு, பத்திரமா இரு, வெளியே எங்கேயும் போகாத, நீ யாரு கணக்கு தெரிய மாட்டேன், இருந்தாலும் நீ பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டே வாங்கி நிற்க வச்சுட்டு இவர் இங்கேருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு போன வேகத்துக்கு லக்கேஜை ஒரு இடமா கடாசிட்டு நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம யூங்கிட்ட சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு நம்ம ஜங்கு. நம்ம யூங்கிக்கு ஒன்றும் புரியல, எங்கடா போகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே போகிற வழியில் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அழகான டிஷர்ட் ப்ளஸ் ஒரு அழகான ஒரு ட்ரௌசர் க்யூட்டாக இருக்கா மாதிரி வாங்கிட்டு நேராக அதை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ப்ளஸ் ஃப்ரூட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போன உடனே நம்ம டே தான், ஏய் வந்துட்டியா, எவ்வளோ நேரம் உனக்கு? இந்த பார், 1 மணி நேரத்தில் வந்திருக்கேன், என்னை சித்திரவதைப்படுத்தாத. 1 மணி நேரமா? எனக்கு என்னமோ 5 மணி நேரம் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி, என்னது கவரில், என்ன வாங்கின? உனக்கு ட்ரெஸ் வாங்கினேன். ட்ரெஸ்ஸா? எனக்கு இதே பிடிக்கும்டா, எதுக்குடா நீ ட்ரெஸ்ஸு? நல்லா இருக்கே, க்யூட்டாக இருக்கே, எனக்கு போட்டு விட சொல்லலாம். போட்டு விட்டுமா? அங்கே நான் பார்த்தல, அங்கே என்ன ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸில் போட்டிருக்காங்க, நான் பார்க்குறதுக்கு அக்லியாக இருக்கேன், அது வேண்டாம். நீ என்ன பண்ண, இதோ இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு எனக்கு மாற்றி விட்டுரு. நான் மாற்றணுமா? நீ ஏன் மாற்றிற ப்ளீஸ், கேர்ள்ஸ் என் உடம்புல கை வைக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா. சரி, ஓகே, ஆனால் இப்போதைக்கு மாற்ற விட மாட்டாங்க, நீ எப்போ கான்ஷியஸ் ஆகுறியோ அப்போ தான் மாற்றுவாங்க. ஓகே. வேறு என்ன வாங்கினேன்? ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் ஜூஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். நீ குடிக்க மாட்டேன், உன் பாடி குடிக்கும்.
ஹவு என்ஜி டியூப் வழியாக கொடுப்பாங்க. ஓ, அது என்னது? ஆக்சுவலி என்ஜி டியூப் வழியாக பேஷண்ட் அன்கான்ஷியஸாக இருக்கும் போதோ, அவங்களால சாப்பாடை முழுங்க முடியாமல் இருக்கும் போதோ, அந்த பேக்கில் வந்து நம்ம கொடுக்குற ஃபுட்டை ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டா அது நேராக பேஷண்ட்டுடைய வயிற்றுக்கே போயிடும். அப்போ அவ்வளோ பெரிய டியூபு என் வயிற்றுக்குள்ளேயா இருக்குது? ஆமாம். உனக்கு எப்படி ஜங்குக்கு இதெல்லாம் தெரியுது? அதுக்கெல்லாம் மூளைன்னு இருக்கணும் கொஞ்சம். உனக்கு எங்கே உடம்பே இல்லை, மூளை எங்கே இருக்க போகுது? ஓவராக தான் பண்ணுற ஜங்குக் நீ. பாரு, எனக்கு இப்போ பவர் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு ஃபிசிக்கல் பவர் வந்துடும். நான் ஏஞ்சி வந்து உன் மூஞ்சி மேலே ஒன்று வைப்பேன். நீ மூஞ்சி மேலே வை, நான் வாய் மேலே ஒன்று வைக்கிறேன். வாய் மேலேயா? அடிப்பேன்னு சொல்லு, நிறைய பேசுகிறல்ல. நீயும் கொஞ்சம் போறியான்னு நினச்சேன். கொஞ்சலாம் இவ வா, உன்னை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாரு, நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அவருடைய வார்டுக்கு போகிறாரு. அங்கே போனதும் நம்ம ஜங்குக்கு, டே கொஞ்சமாவது ட்ரை பண்ணி பாரு, அவருடைய பாடிக்குள்ளே போக பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல, எனக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட நம்ம டே சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே இடத்துல உட்காந்துட்டு, உன்னால் போயிட்டு அது மேலே படுக்க முடியுமா, உன் பாடி மேலே உன்னாலே படுக்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம டேவோடைய சோல் வந்து அந்த பாடிக்குள்ளே போகவே மாட்டேங்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு அந்த கவுச் மேலே அங்கேயே உட்காடுறாங்க. ஃப்ரூட்ஸு, அந்த ஜூஸு, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து அங்கே ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் மேலே வச்சுட்டு இவங்க அப்படியே உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவர் டயர்டாக அந்த கவுச் மேலே படுக்கிறாரு. நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்டு, ஏய் பறந்தவாள், என்ன படுத்துட்ருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? டயர்டாக இருக்கா? சரி அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை அப்படியே விட்டுற. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த வார்டுக்கு ஒரு சிஸ்டர் வராங்க. நம்ம ஜங்குக் உள்ளே உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நம்ம டேவோடைய வெண்டிலேட்டர் கிட்டே போகிறாங்க. அதில் போய் பார்த்துட்டு அந்த வெண்டிலேட்டர், அந்த டிஜிட்டல் இல்லையா, அந்த இது போர்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி பதறி அடிச்சுக்கின்னு ஓடுறாங்க. டாக்டர்னு சொல்லிட்டு கத்திக்கின்னு. நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சோ ஏதாச்சுன்ட்டு. நம்ம ஜங்குக் தான் டேட்டை கூப்பிட்டு சொல்லலான்னு சொல்லிட்டு டேன்றாங்க. பக்கத்தில் பார்த்தா நம்ம டேவை காணோம். எங்கடா போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கா. என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் போயிட்டு ஒத்து பார்க்குறாரு. பார்த்தா வெண்டிலேட்டரில் பல்ஸே இல்லை. நம்ம டேக்கு எதையுமே பண்ணாலும் பல்ஸே இல்லைன்னதும், பல்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஹார்ட் நின்றுடும். ஸோ ஆக்சிஜன் வந்து பாடிக்குள்ளே போகாது, பிரெயின்குள்ளே போகாது, பாடி ஃபங்க்ஷனே ஆகாது. ஒரு மாதிரி அப்படியே இறந்து போன மாதிரி அந்த பாடி அந்த இடத்துல படுத்துட்ருக்க. நம்ம ஜங்குக் கிட்டே போயிட்டு அந்த பாடியை போட்டு உழுக்குறாரு. டே எழுந்துருன்னு சொல்லிட்டு. அவரே அறியாமல் கண் கலங்கி அப்படியே கண்ணீரெல்லாம் சொட்டுது. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அந்த இடத்துல அழுதுட்ருக்கோம். டாக்டர்ஸ் எல்லாருமே டக்கு டக்குன்னு அந்த இடத்துக்கு வராங்க. வந்த வேகத்துக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அந்த வெண்டிலேட்டரு, வைட்டல்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணால் பாடி கிட்டத்தட்ட டெட் பாடி மாதிரி கிடக்குது. அந்த டாக்டர்ஸால் எப்படி இது பாசிபிள், என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா அந்த வெண்டிலேட்டரில் ஏதோ ஒரு ஒயர் வந்து அந்த இடத்துல மேனுவலாக ஆப்ரேட் பண்ணும்போது யாரோ தெரியாமல் ஒழுங்காக போடாமல் விட்டுட்ருக்காங்க க்ளீன் பண்ண வந்தவங்க. ஸோ அது போடாதனால ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் பாடிக்கு ஆக்சிஜன் போகாமல் பேஷண்ட் வந்து, அதாவது நம்மகிட்டே வந்து நேச்சுரலாக சுவாசிக்கிற நேரம் அது திடீர்னு அவர் சுவாசிக்காமல் விடுவார் இல்லையா, அந்த நேரம் வெண்டிலேட்டருடைய ஹெல்ப் இல்லாமல் ஹார்ட்டு நின்றுக்குது. ஆக்சிஜன் இல்லாமல் ஹார்ட் சப்ளைக்கும் போகாமல் அப்படியே ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. அங்கே அது ஸ்டாப் ஆக போகும்போது தான் நம்ம டேக் இங்கே டயர்டாகிருக்கு. அது மொத்தமாக ஸ்டாப் ஆனது நம்ம டேவை இங்கே காணோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டாக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து சிபிஆர் ஆரம்பிக்கிறாங்க. ஏறி உட்காந்து நம்ம டேவோடைய நெஞ்சிலே போட்டு அமுக்குன்னு அமுத்தி வாயில் ப்ரீத் வர கொடுக்குறாங்க. செஸ்ட்டு கம்ப்ரெஷனு, ப்ரீத்து அது இதுன்னு மாற்றி எப்படியோ நம்ம டேக்கு உயிரை கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வரும்போது தான் ஒரு விஷயம் நடக்குது. நம்ம டே கான்ஷியஸ் ஆகிடுறாரு. அதாவது அவர் அன்கான்ஷியஸாக தானே இருந்தார்.
இப்போ அவர் கான்ஷியஸ் ஆகிடுறாரு. வென்டிலேட்டரும் இல்லாமல் சுவாசிக்கிறாரு. ஐஸ் ஓப்பன் பண்ணி எல்லாரையும் பார்க்குறாரு. கொஞ்சம் ஓரியன்டட் ஆகிடுறாரு. அதாவது தான் எங்கே இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நார்மல் ஆகிடுறாரு நம்ம டே. இப்போ அப்படியே நம்ம ஜொகுப்தான் பக்கத்தில் போயிட்டு நம்ம டேவை அப்படியே சீக்ஸில் அப்படியே கை வச்சு, டே ஓகே தானே நீ? எனக்கு தெரியுதா, உனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், கொஞ்ச நேரம்தான், ஓகே? யார் நீங்கள்? யாரா? என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்க ஒரு மாதிரி நம்ம டே வந்து கேள்வி கேட்க நம்ம ஜங்குக்கால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிடுறாரு. அவர் அப்படியே ஒரு மாதிரி என்ன தெரியுதா, என்கிட்ட பேசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. பட் நம்மகிட்டே பேசலை. திரும்பியும் அவர் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி போக அங்கே உள்ள சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க நம்ம ஜங்குக்கை. நம்ம ஜங்குக்கு தலையில் கை வச்சுக்கிட்டு என்ன நடந்தது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே தலையை பிடிச்சிட்டாங்க. அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு தெரியுது நம்ம டேவுடைய சோல் வந்து அவருடைய பாடி கூட சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அவ்வளோ பயம் இருக்குது. ஒரு வேளை டே வந்து மறந்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயம் வருது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் உட்காந்துட்ருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 ஹார்ஸ் அந்த மாதிரி ஆகுது. அப்படியே மனசு உடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்காரு. டியர்ஸ் ஃபாலோ ஆகுது. இப்போது உள்ளேருந்து ஒரு சிஸ்டர் வந்துட்டு அப்படி நம்ம ஜங்குக்கை கூப்பிட்டு, சார் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு உள்ளே கூப்பிட்டா நம்ம ஜங்குக்கும் பொறுமையாக போகிறாரு. நம்ம டே ஃபுல்லாக மறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் போகிறாரு. அதாவது மறந்துட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாரு. உள்ளே போனோடனே அந்த சிஸ்டர் வந்து தானாகவே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஜங்குக்கும் டேவுக்கும் ஒரு ப்ரைவசி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஜகுக் தான் ரொம்பவும் அமைதியாக போயிட்டு நம்ம டே கிட்ட போயிட்டு நின்றுட்டுருக்கா. எதுவுமே பேசவே இல்லை. இப்போ உடனே நம்ம டே தான், நான் உங்ககிட்ட ஸ்ட்ராபெரி தானே வாங்கிட்டு வர சொன்னேன், நீ அது வாங்கிட்டே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து கேட்டதும் நம்ம ஜங்குக்கு அப்போ தான் உயிரே வருது. அப்படியே நம்ம டேவை பிடிச்சி கட்டி அணைச்சிக்கா. இப்போ உடனே நம்ம டே தான், என்ன ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்க, நான் யாருன்னு தெரியுதா உனக்கு? தெரியுதா? ஏன் என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார் நீன்னு கேட்டா? எனக்கு கண்ணே தெரியலடா, அதனால தான் கேட்டேன். கண்ணு தெரியலையா? ஆமாம், ரொம்ப நேரம் தூங்கிட்டு கண்ணு திறந்தா மங்கலாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஏஞ்சிதும் உன் பேரை சொல்லன்னு பார்த்தா தொண்டை தண்ணி வற்றி போயிடுச்சு. அதனால தான் யார் நீன்னு கஷ்டப்பட்டு கேட்டா பேரை சொல்லாமல் லூஸு அழுதுட்டா இருந்த நீ. ஏன் அழுகுற? நீ என்னை மறந்துட்டேன்னு நினச்சிட்டேன். உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, பின்ன இருக்காதா? ஜங்குக், நீ எமோஷனல் ஆகிட்டுருக்க தெரியும். எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சுடா, பயந்துட்டேன். நான் இல்லைன்னா நீ பயப்படுவியா? ஒரு நிமிஷத்தில் வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சுடா. என்ன பண்ணி தொலைச்ச நீ எனக்கு? எனக்கு வைரல் ஃபீவர் வந்திருக்கப்போ கூட நான் எப்படி பயப்படல. சரி வீடு, அவ்வளோ சீக்கிரம் செத்து போக மாட்டேன். உன்னை எப்போவுமே டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பேன். இதுக்கு மட்டும் முன்னாடி வந்துடுறேன். சரி, எனக்கு ஸ்ட்ராபெரி எங்கே வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த கவரில் தான் இருக்கு, நீ தான் சரியாக பார்க்கல. சரி, எனக்கு கொஞ்சம் கொடு. நீ சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடலாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு பேச்சு வார்த்தைக்குள்ளே போக அந்த சிஸ்டர் உள்ளே வந்துட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து, சார் தயவு செஞ்சு பால், காரமாக எண்ணெய் இருக்கிற பொருள், உப்பு அதிகமாக இருக்க பொருள்லாம் பேஷண்ட்க்கு கொடுக்க வேணாம், ஃப்ரூட்ஸ் எதுனாவது கொடுங்க, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு போக நம்ம டே தான், அச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு,
எப்படி வந்து சிஸ்டர் டைமிங்க்கு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தியா, குடுடா ஸ்ட்ராபெரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்து கேட்க, உனக்கு வாய் கொழுப்பு குறையவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் ஸ்ட்ராபெரி எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரே ஒரு ஸ்ட்ராபெரியை மட்டும் எடுத்து நம்ம டேக்கு ஊட்டி விட, நம்ம டேவும் அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம ஜங்குக் கையால். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஜங்குக் தான், டே சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வா, நம்ம டேட்டிங் போகலாம். நான் தான் கேட்டுட்டு இருந்தேன், இப்போ என்ன நீ கேட்குற? நீ இல்லைன்னா வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆகிடும்னு தோணுச்சுடா. அதில் தான் உன்னோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்ட்டு. நீ கொஞ்ச நேரம் தான்டா இல்லை, வாழ்க்கையே அமைதியாகிடுச்சு. என்னை சுற்றி யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சே, அந்த மாதிரி ஒரு இருளான வாழ்க்கையை நான் வாழவே விரும்பலை. நீ இருக்கணும் எப்போவுமே, லைஃப் ஃபுல்லாக என் கூடவே. அதுக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். சீரியஸ்லி? நம்ம டேட்டிங் போகிற நாள் ஒரு தடவை நகை கடைக்கெலாம் போயிட்டேன். உனக்கும் எனக்கும் ஒரு ரிங் வாங்கிக்கலாம், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு ரியலாக மேரேஜ் பண்ணிக்கலாம். வேண்டாம், ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டுமே போதும், செலவு பண்ணாத. ஏன், நல்லா கிராண்டாக பெருசாக செய்யலாம். வேண்டாம் ஜங்குக், அதுக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹனிமூன் போகலாம், அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகலாம், அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு லிஸ்ட்டை போட ஆரம்பிக்க, நம்ம ஜங்குக்கும் சிரிச்சுக்கிட்டு நம்ம டேக்கு ஸ்ட்ராபெரி ஷூட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. அப்படியே நம்ம டேவும் அவருடைய பாடியோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 1.5 months மாதிரி ஆக போகுது. அந்த 1.5 monthஸும் நம்ம ஜங்குக் தான் பத்திரமா பார்த்துக்கிறாரு நம்ம டேவை. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலையில் அடிபட்ட அந்த காயமும் ஆற ஆரம்பிக்குது. நம்ம ஜங்குக் ரொம்ப சேஃபாக நம்ம டேவை பார்த்துக்கிறாரு. இப்போது ஒரு அழகான நாள், நம்ம டேவும் ஜங்குக்கும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டேக்கு டிஸ்சார்ஜ் ஸ்லிப் வருது. அதில் சைன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவை டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது நம்ம ஜங்குக் வந்து ஒரு தடவை நம்ம டேக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பார் இல்லையா, க்யூட்டாக இருந்திருக்குமே, அந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேக்கு போட்டுவிட்டு அந்த இடத்துலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம ஜங்குக் கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம டேவை எந்த ஆர்ஃபனேஜ்லேயும் விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் போட்டு எப்படியோ நம்ம டேவை கூடயே இருக்க மாதிரி பார்த்துக்கிறாரு. வந்ததும் மேரேஜ் பண்ணாமல் கொஞ்ச நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நம்ம டேக்கு எல்லாத்தையும் பழக்கி விட்டுட்டு அவர் நல்லா கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் சர்ப்ரைஸாக நம்ம டேவை ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டு அவருடைய கையால் அவரே சம்பாரித்து வாங்கின ஒரு ரிங்கை எடுத்து நம்ம டேக்கிட்ட அந்த ரிங்கை வந்து போட்டு விட்டுட்டு நம்ம டேக்கிட்ட சொல்லி நம்ம ஜங்குக்கும் அந்த ரிங்கை போட்டு விட்டுட்டு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சைன் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸை விட்டு வெளியே வர நம்ம டே தான், ஜங்கு என்னடா திடீர்னு வெளியே போகலான்னு கூப்பிட்டு வந்து மேரேஜ் பண்ணிட்டா? நீ தான் சொன்னியே எதுவும் பெருசாக கிராண்டாக வேணான்னு சொல்லிவிட்டு. சரி, கிராண்டாக தான் இல்லை, அட்லீஸ்ட் நீ சர்ப்ரைஸாக தான் ஆகணும்ல, அதனால தான் அப்படி பண்ணேன். அதுக்கு நீ இப்படியா பண்ணுவேன்? ஒரு நிமிஷத்தில் எனக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். டேய், திரும்பி ஹாஸ்பிட்டல் வாழ்க்கை வேணாம். சரி, அப்புறம் நம்ம என்ன முக்குறா? முக்கலடா, வெக்கப்படுறேன், அது கூட தெரியலையா? ஓ சரி சரி, சொல்லு, என்ன, எதுக்கு வெக்கப்படுற? இல்லை ஜங்கு, இப்போ கிராண்டாக மேரேஜ் பண்ணியிருந்தோன்னா ரிங்கை மாற்றின உடனே கிஸ் பண்ணுவாங்க, ஆனால் நீ பண்ணவே இல்லை. பண்ணணுமா? என்னடா கேட்டு வாங்குற? பின்ன உனக்கு தான் மூளையே இல்லையே, உனக்கு இங்கே கொடுக்கணும்னு தோணாதானே? எல்லாம் என் தலையை எடுத்து கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு. டே, அப்படி கிடையாது. இத்தனை நாள் நீ என் கூட ஓப்பனாக ஃபன்னியாக ஜாலியாக இருந்துட்ட. டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மேரிட் லைஃப் அப்படின்னும் போது அது டோட்டலாக வேறடா.
அதில் உன்னை நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடாதுன்னு தான் நான் எதுவும் பண்ணலை. ஐ எம் நாட் ஃபீலிங் எனிதிங் அன்கம்ஃபர்டபுள். ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் யூ. நவ் கிஸ் மீ. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா, பொறுமையாக நம்ம டேவோடைய சீக்ஸை பிடிச்சி கிட்ட எடுத்து சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணிவிட்டு அப்படி எடுத்ததும், அவ்வளோதானா, இன்னும் வேணுமா? என்னுடைய ஃபஸ்ட்டு கிஸ்ஸுப்பா, கொஞ்சம் நல்லா தான் ஃபீல் பண்ணிக்கிறேனே, கொடு காசா பணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் கண்ணை முடிக்கிட்டு வாயை ஊன்னு வச்சுட்டு நம்ம ஜங்கு கிட்ட காட்ட, நம்ம ஜங்குக்கும் அந்த க்யூட்னஸில் உருகி போயிடுறாரு. அப்படி நம்ம டே விட்டு சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படி அவங்களுடைய லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம டேக்கும் நம்ம ஜங்குக்கும் ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. ஒரு க்ரேஸி கப்புள்ஸாக வளர ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய லைஃப்பில். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ரெக்வஸ்ட்டை கேட்ட ஒரு 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 தேவதைக்கு தேங்க்யூ. ஏன்னா இத்தனை நாள் ஒரு மாதிரி ஒரு 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 மாதிரி போயிட்டேன் நான். ஒரு ஸ்டோரி அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட்டாகவே போகணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக போயிட்டேன். ஆனால் இந்த ஸ்டோரி ஐ எம் ஃபீலிங் வெரி குட். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் நீங்கள் தாராளமாக உங்களுடைய டேக்குப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஏன்னா இதில் ஒரு பர்சன் கூட லஸ்ட்டு கிடையாது. ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிகிட்ருப்பாங்க. உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னீஸ் எல்லாம் இருக்கும். அவங்க கொஞ்சம் சிரிக்கவும் செய்வாங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பை பை எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், நான் வந்து செகண்ட் சேனலில் ரிதம் ஆஃப் லவ்வில் ஒரு 4-5 வீடியோ புதுசாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து ரெக்வஸ்ட் வீடியோஸ் அப்படின்றதுனால. இப்போது இதுவும் வந்து அந்த சேனலில் தான் வந்துச்சு. ஆனால் அந்த ரெக்வஸ்ட்டை கேட்டவங்கக்கிட்ட நான் கேட்டு இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அதில் நிறைய ரெக்வஸ்ட் வர்றதுனால அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தால் இதில் நான் வீடியோ போட முடியாது. ஸோ அவங்க பெர்மிஷனோடு நான் இதில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, புரிஞ்சுக்கிட்டதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். I love you all. Bye bye.